வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. காலையில ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு பஞ்சாயத்து வந்ததுல்ல. மஞ்சரி, அருண், முத்து அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 மணி நேரம் போகுதுங்க அந்த பிரச்சனை. ஒண்ணும் இல்ல டேபிள் துடைக்க போயிருக்கிறாரு முத்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் குடுக்கணும்ல. இப்ப பவர் வந்து பெண்கள் கிட்ட போயிடுச்சுல்ல. இப்ப டாஸ்க் குடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல, அது சைனீஸ் ஃபுட் மாரி என்னென்னவோ சொல்றாங்க. HIT, பார்பிஸு, ஹைனஸ் என்னென்னவோ பேர் இருக்கு. மொத்தம் 5 டாஸ்க்காம். அது ஒரு டாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா 30 ரவுண்டு. அதாவது பார்பீஸ்னா, இந்த தண்டால எடுத்துட்டு எழுந்து கைய தூக்கி மேல நிக்கிறது இருக்குல்ல, அந்த மாரிலாம் சொல்ட்டுருந்தாங்க. அந்த மாரி 5 டாஸ்க்கு, 1 செட்டு 30 மொத்தம் 3 செட்டு பண்ணோம் அப்டின்னாங்க. என்னது டேபிள் துடைக்கிறதுக்கு இவ்வளவா? அப்டின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா ஜெஃப்ரிய பார்த்து சொல்றாரு. ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா, அங்க ஷாக் ஆவுறான். போய் கேட்டுட்டு வாங்க, குழப்பமா இருந்தா அப்டின்னு சொல்ட்டு சௌந்தர்யா கிட்ட சொன்னா, ஏன்னா இங்க டாஸ்க் குடுத்தது மஞ்சரி. ஆனா வந்து அத கண்காணிக்க வந்தது பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா. இப்ப மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு குளிக்க போயிட்டாங்க. இப்ப சௌந்தர்யா வந்து கார்டன் ஏரியா கூட்டு வராங்க. இங்க வந்துட்டு இவரு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு செட் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, மூச்சு வாங்குது. அதெல்லாம் அவ்வளோ பண்ணவே முடியாது. 30ங்கிறதே பார்த்தீங்கன்னா அதிகம். ஒரு டாஸ்க்கு. இதுல 5 டாஸ்க்காம். அதுல சௌந்தர்யா என்னன்னா காமெடி 5 வந்து 4 தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 30x3 அப்படின்னு போட்டாவே பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போது கணக்கு. இங்க வெளில பார்த்தீங்கன்னா, வர்ஷினி, தீபக்லாம் உட்காந்துட்டுருந்தாங்க. அப்ப தீபக் வந்து சொன்னாரு, "ஒர்க் அவுட் தானே பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரே கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாக் ஆகுறாரு. "என்னது 3 செட்டா? 3 செட்டுன்னா, ஒரு செட் அது 30x3 போட்டா 90 போகுதே. அப்ப ஒரு டாஸ்க் 90 அப்படின்னா, மத்த 3 எல்லாம் சேர்த்தா எங்க போகுது? இது கஷ்டம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆரம்பிக்கிறாரு. இவங்க சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, புல்ல எண்ணிக்கிட்டே, "முதல்ல ஒரு செட் பண்ணுங்க. முதல்ல ஒரு செட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு செட் பண்ணுங்கன்னா, அவரு வந்து, "ஏன் நான் இத பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2வது செட்டுக்கு வேற போயிட்டாரு. அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு அத. இத உள்ள இருந்து பார்க்கும்போது, ஜாக்லின், அன்ஷிதா இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வருது. அப்ப அன்ஷிதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, "இது ரொம்ப தப்பு. யார் இந்த மாரி டாஸ்க் குடுக்குறது? ஒருத்தர் வந்து இவ்ளோலாம் பண்ணக்கூடாது. ஒரு டேபிள் துடைக்கிற வந்ததுக்கு வந்து இவ்ளோவா குடுப்பாங்க? இது ரொம்ப தப்பு" அப்படின்ட்டு இருந்தாங்க. அங்க இருந்து ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, எப்படி வந்து அவ்ளோ கவுண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவன போய் ஸ்டாப் பண்ருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த பர்ஃபியோட அ ஸ்டாப் பண்ருங்க அப்படின்னு. இப்ப தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ருமா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்ல, சௌந்தர்யா வந்து முத்து போதும்ன்னு சொல்ல, அவரு "நீங்க யாருங்க? முதல்ல என்ன சொன்னீங்க? முதல்ல ஒண்ணு சொல்றீங்க, அப்புறம் நடுவுல ஒண்ணு சொல்றீங்க, அப்புறம் இப்போ ஒண்ணு சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பண்ண ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு சத்யா வேற வராரு வெளில. சத்யா வெளில வந்து இத கேட்டு, "அப்படியா? சரி பண்ணிட்டு முத்து" அப்படின்னு சொல்லிட்டு, நாக்கு சுருண்டு கீழ விழுவா கண்டிப்பா. அவங்க கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போட்டோம் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டுருந்தாப்படி. கேஸ் ஆகுமா? அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, வர்ஷினி வந்து, "ஐயோ! இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் டீக்கு மட்டும் தான் இன்சார்ஜ். இந்த டாஸ்க் நான் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பின்ன இவ்ளோ பண்ணா எப்படிங்க ஒருத்தன் வந்து வேற வேலையெல்லாம் பார்க்க முடியும்? அது அன்டூவபிள் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, "இது தப்புங்க. அதுக்குள்ள ஜாக்லின்லாம் உள்ள இருந்தெல்லாம் எழுந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இது வந்து இது வந்து இவ்ளோலாம் வேணாம். அவங்க ஸ்டாப் பண்றுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு இன்சார்ஜ் அப்படின்னு கேட்டா, இன்னும் யாரு இன்சார்ஜ்ன்னு முடிவு பண்ணலையாம். சரி ரூல் வந்துருச்சான்னா, ரூல் அப்டேட் பண்ணலையாம். கேட்டதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பண்ணல, தெரியல, பண்ணல, தெரியலன்ட்டு இருந்தாங்க. அப்ப எதன் அடிப்படையில யார் டாஸ்க் குடுத்தது? மஞ்சரி குடுத்தாங்க. மஞ்சரி எங்க? அப்படின்னோன, மஞ்சரி அப்புறமா கூப்பிடுறாங்க. மஞ்சரி போய் குளிச்சுட்டு அவங்க வெளிய வராங்க. அதுக்குள்ள அருணும் வந்தாரு. மஞ்சரி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, முத்து வந்தான். இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா எதுவும் பண்ணலையா? அப்படின்ற மாரி ஒரு மாரி நக்கலா கேட்டான். நக்கலா கேட்டானா அப்படின்னா, நக்கலா கேட்கல. அவன் பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்துச்சு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, "ஓ! இவ்ளோ நக்கலா உனக்கு? இன்ட்ரஸ்டிங்கா வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் 3, 3 செட் பண்ண சொல்லிட்டேன். மொத்தம் 5 குடுத்தேன் அப்படின்னோனே, அவரு இன்னும் ஷாக் ஆவுறாரு. 5 குடுத்தீங்களா? 4 இங்க அதிகம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, அத சௌந்தர்யா மறந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல முத்து வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க 5 தான் குடுத்துருக்காங்க. இதுதான் மறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வந்து ட்ரிகர் பண்ற மாரி இருந்தது. அவரு கேட்டது. அதனால வந்து 3, 3 செட் பண்ணுன்னு சொல்ட்டேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யா காதுல வந்து, "ஒரு செட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, மொத்தமா முடிச்சுரு" அப்படின்னு நான் சொல்ட்டேன். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த நேரத்தில அருண் வந்ததும் பார்த்தீங்கன்னா, அவரு நார்மலா கேட்டாரு. "யார் இன்சார்ஜ்?" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்தவங்களா தானே கேட்பாங்க. "யார் இன்சார்ஜ்?" அப்படின்னு கேட்டதும் பார்த்தீங்கன்னா, "இது யார் குடுத்தது? மஞ்சரி. இன்சார்ஜ் யாரு? இன்னும் முடிவு பண்ணல. ரூல்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணல. எதுவுமே பண்ணலன்னா, அப்புறம் எதன் அடிப்படையில யார் குடுத்தீங்க? இன்னும் கேப்டன்சி டாஸ்க்கே நடக்கல. அடுத்து மஞ்சரி, நீங்க தானே கேப்டன்சில போப்போறீங்க. முதல்ல அத போய் முடிங்க. அதுக்கப்புறம் ரூல் அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொறுப்பு எடுத்துட்டு அத அனவுன்ஸ் பண்ணுங்க. அனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்ககிட்ட பவர் இருக்கு. நீங்க டாஸ்க் எல்லாம் குடுக்க முடியும். அதுவரையும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, இந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்க வந்து
எதுக்கு கேப்டன்சி டாஸ்க்லாம் உள்ள எடுத்துட்டு வரீங்க? எங்க வீட்டுக்குள்ள வரீங்க. பெண்கள் சார்பா நான் ஒண்ணு குடுத்தேன். சரி குடுத்தீங்கல்ல. இது வந்து அன்டூவபிள்ன்னு தெரியாதா? பெரிய டாஸ்க்குங்க. அத்லெட்டே பண்ண மாட்டாங்க இவ்ளோலாம். இத போய் குடுக்குறீங்க அப்படின்னு அவரு வந்து கோவப்பட்டாரு. எனக்கு தெரியும். ஆனா நான் தான் காதுல சொல்ட்டனே அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்க போய் சௌந்தர்யா காதுல சொன்னீங்கன்னா, அது எப்படி முத்துக்கு தெரியும்? அவன பத்தி தெரியும்ல அப்படின்னும்போது அங்கருந்து 2, 3 குரல் வேற கேட்டுச்சு. ரூல்ஸ் ராமானுஜம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்கட்ட ஒண்ண குடுத்துட்டீங்கன்னா, அவன் சின்சியரா அட்டெண்ட் பண்ணுவான்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எப்படி நீங்க குடுக்குறீங்க முடிவு பண்ணாம? அப்படின்னதும், நான் தான் சொல்ட்டனே, ஒரு செட்டோட நிப்பாட்ட சொல்ட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு செட்டோட நிப்பாட்ட சொல்றீங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து முடிச்சிரு பாதியிலே அப்படின்றாங்க. இந்த மாரி ஏன் மாத்தி மாத்தி பண்றீங்க? முதல்ல பொறுப்பே வரலல்ல நீங்க. நீங்க எப்படிங்க குடுப்பீங்க? அப்படின்னு கேட்க, கேப்டன் வரணுங்க முதல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க தானே கேப்டன். அப்ப நீங்க முதல்லயே சொல்லியிருக்கணும்ல, டாஸ்க் எல்லாம் குடுக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்ல, நீங்க பண்ணது தப்புங்க. கன்ஃபெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிட்டு, கன்ஃபெஸ் பண்ணணுமா? இது கூண்டு, நீங்க ஜட்ஜு, நான் குற்றவாளியா? அப்படின்லாம் வந்து ஹை லெவல் போயிட்டாங்க அவங்க. அவங்க இவரு வந்து ரொம்ப சாதாரணமா அப்படியே கேட்டாலும், அந்த வார்த்தையில ரொம்ப பவ்யம் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து புரியுது. இது மார்க் பண்ற மாரி நெக்கலான வார்த்தைகள்லாம் வருது. எப்படி சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன் பார்க்கும்போதே அது மாக்கிங் ரியாக்ஷன் மாரி தெரியுதுல்ல. அந்த மாரி அருணுடைய வார்த்தைகள் சிலது. அவரு பவ்யமா சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பண்ற மாரி தான் இருக்கு. கன்ஃபெஸ் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து, "முத்து, நான் என்ன சொன்னேன்? நான் வந்து உன்கிட்ட ஃப்ரெண்டா தான் குடுத்தேன். நீ வந்து ரொம்ப நக்கலா ஒரு மாரி பண்ணி என்ன ட்ரிகர் பண்ண. அதனால நானும் உனக்கு வந்து பதிலடி குடுக்குறதுக்காக 3, 3 செட் பண்ணுன்னு சொல்ட்டேன். ஆனா, 1 செட்டு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நாங்க தான் நிப்பாட்டிட்டோம்ல. அப்ப இதுவும் ரூல் தானே. நாங்க சொன்னா ஸ்டாப்ன்னு சொன்னா ஃபாலோ பண்ணணும்ல. அதுவும் ரூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எடுத்துட்டு வராங்க. இது நடுவுல ஜாக்லின் வந்து எல்லாருமே கூடிட்டாங்க. ஜாக்லின் வந்து சரி ஏதோ தெரியாம ஒண்ணு பண்ணிட்டாங்கப்பா. இன்னும் விட்டுருப்பா. அதான் ஸ்டாப் சொல்ட்டாங்கல்லப்பா அப்படின்னு சொல்ல, முத்து வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எங்க டீம்க்காக நான் விளையாட்டு நான் பண்றேன். இன்னொரு முறை டாஸ்க் குடுக்கும்போது கவனம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பக்கம் பேசிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் மஞ்சரி மஞ்சரி இன்னும் ரவுண்டு கட்டுனாங்க. தீபக்கும் வந்தாரு. அது என்னம்மா ஃப்ரெண்டுங்கிற, அப்ப ஆள் பார்த்து தான் நீ டாஸ்க் குடுப்பியா இனிமே குடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரவுண்டு கட்டிருந்தாரு. இவரு சிவகுமார் வந்து சிவகுமார் அப்ப இன்னொருத்தர் கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். முதல்ல நீ பண்ணியிருக்கிறியா இதெல்லாம்? முதல்ல பண்ண முடியும்னு தெரியுமா இதெல்லாம்? அப்படின்னு கேட்க அவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அன்ஷிதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வெளில. இங்க வந்து சாப்பாடே இல்லாம பட்னியா இருக்கணும்ல. பட்னியா இருக்கிறவங்க திடீர்னு சாப்பாட பார்த்தா ஒரு மாரி பாய்வாங்கல்ல. அந்த மாரிலாம் இங்க பாயக்கூடாது அப்டின்ட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பவர் வந்து இவ்வளவு நாள் இல்ல பெண்கள் கிட்ட. இப்ப தான் முதல் முறையா வருது. இன்னும் அனௌன்ஸ் கூட பண்ணல, பிரிக்கல. யார் யார் என்னென்ன இன்சார்ஜ் அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள ஜெனரலா பெண்கள் சார்பா நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துட்டாங்க. அப்டியும் குடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைன்னு சொல்லிட்டு முன்னாடியே அதுக்கு முன்னாடி அந்த கிளிப்லயும் பார்த்தேன். முத்து வந்து முன்னாடியே சொல்றாரு. "போ சௌந்தர்யா போய் கேட்டு வா" அப்டின்றாரு. ஆனா அவங்க போய் கேட்டுலாம் வரல. இதுதான் நீ பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு அவங்க ஐடியால இருந்தாங்க. ஆனா இது இவ்ளோ பெருசா போகும்னு தெரியல. நடுவுல சௌந்தர்யா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க விளையாட்டா தான் ஆரம்பிச்சோம். ஒரு செட்டோட நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நக்கலா விளையாட்டா பண்ணான். நாங்க இவங்களும் நக்கலா விளையாட்டா பண்ணாங்க. திடீர்னு இப்படி சீரியஸா எடுத்துட்டு எங்கள கோத்து விடுவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்ட்டு இருந்தாங்க. கோத்து விட்டானா? முத்து வந்து அதான் கேட்டேன் அப்படின்னது. கோத்து விட்டனா? நீங்க எனக்கு டாஸ்க் குடுத்துட்டு நாங்க தான் போதும்ன்னு சொன்னோமே. நீ எங்க போதும்ன்னு என்ன பார்த்த? நீ கவுண்ட் கூட பண்ணாம புல்லெல்லாம் எண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த கான்வர்சேஷன் நடுவுல பார்த்தீங்கன்னா, அருண் வந்ததும் அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் முட்டிக்கிச்சு மறுபடியும். மறுபடியும் வந்து இவரு நான் பேசலாமா? பேசலாமான்ட்டு இருந்தாரு. என்ன விளையாட்டா பண்ணதெல்லாம் நீங்க சீரியஸ் ஆக்குறீங்க? அவரு ஒண்ணு வார்த்தை சொன்னாரு. அதுல தான் அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன ஃப்ரெண்டுன்னு பார்த்தேன் அப்படி குடுக்குறேன்றீங்க. ஹவுஸ்மேட். நான் கேப்டனு, கண்டஸ்டன்ட். என் கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னாரு. ஒரு வார்த்தை நடுவுல என்ன சொல்ட்டாரு? இது வந்து சபைக்கு வந்துருச்சுல்ல, அப்ப நாங்க பேசுவோம் அப்டின்னாரு. சபைக்கு வந்ததா? கம்ப்ளைண்ட் பண்ணானா முத்து? அப்டின்னு கேட்க, முத்து கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் தான் பார்த்தனே அப்டின்னு சொல்ல, உடனே சௌந்தர்யா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்கலாம் ஃப்ரெண்டா இல்லையா? மத்தவங்க ஃப்ரெண்டா இல்லையா? எப்படி நீங்க அத சொல்லுவீங்க? அப்டின்லாம் சொல்லிட்டு அவங்க பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க அந்த பக்கம் போகன்னு கடைசி ஜெஃப்ரிலாம் கூட்டு போயிட்டு சமாதானப்படுத்த போறாரு. அவரு சமாதானப்படுத்த தெரியல. கூட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு கைய புடிச்சு. ரத்தம் கொதிக்குதுடா எனக்கு. அவன் எப்புட்றா ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம்? ஃப்ரெண்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அப்படின்னு உடனே ஜாக்லின் அவங்க வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சொல்லாதீங்க, எடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாருமே அது தனி. அவங்க வந்து விளையாட்டாங்க. அது வேற அப்படின்னு உடனே திரும்ப திரும்ப இவரும் ட்ரிகர் ஆயிட்டாரு மஞ்சரி பேசினதுல. மஞ்சரி வந்து ஹை டோனுக்கு போயிட்டாங்கல்ல. அந்த 1 நிமிஷம், 1 நிமிஷம், 1 நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த பிராங்க் டாஸ்க்ல கத்திட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாரி போயிட்டாங்க. போயிட்டு நீங்க வந்து ட்விஸ்ட் பண்றீங்க. நான் ட்ரிகர் ஆயிட்டு அப்படியெல்லாம் பண்ணல. ஆமா நீங்க ட்ரிகர் தான் ஆனீங்க. ஒரு பொறுப்புன்னு வரும்போது நீங்க வந்து ட்ரிகர் ஆகக்கூடாது. என்ன பாருங்க எவ்வளோ பேர் ட்ரிகர் பண்ணாங்க என் கேப்டன்சில. நான் ட்ரிகர் ஆனேனா
பொறுப்புன்னு வரும்போது ட்ரிகர் ஆகக்கூடாது என்ன நடந்தாலும். அதே போல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன, எதுக்கு என்ன டாஸ்க் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளாரிட்டி உங்ககிட்ட இல்ல. அது இல்லாம முதல்ல பொறுப்பே வரல. அதுக்குள்ள ஆர்வ கோளாறுத்தனமா நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, இவங்க கடுப்பாயிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே கார்னர் பண்ற மாரி ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க. உடனே ஓகே தப்பு தான். ஃபர்ஸ்ட்டு கன்ஃபெஸ் பண்ண சொன்னா, அது அப்பயே தப்பு சாரின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்ப சொல்ல. அப்ப வந்து அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, "முத்து நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் உன்கிட்ட இப்படி விளையாடினேன். வேற யார்கிட்டயுமே அப்படி நான் விளையாடியிருக்க மாட்டேன். நீ நக்கலா பண்ண. சரி நம்மளும் வந்து 3ன்னு சொல்லிட்டு பொண்ணோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ கூட மொத்தமா உன்னால முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுன்றாங்க. இவரு வந்து அப்படியெல்லாம் கிடையாது. என்னால முடிக்க முடியும். நான் சாயந்திரம் ஆனாலும் நான் நின்னு பண்ணுவேன். நாக்க தள்ளி விழுவேன். அப்படிலாம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டுருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறது செம காமெடியா இருந்தது. ஸோ கடைசியா இந்த எமோஷனல் லெவல்ல போயிட்டதுக்கு அப்புறமா அருண் வெர்சஸ் ஒருவேள அதுதான் காரணமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்ல வந்து இவங்க வின் பண்ணிட்டு தான் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இவர் வந்து முதல்ல கேப்டன் ஆகுங்க, கேப்டன் ஆகுங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் பாருங்க. நீங்க அதுல கலந்துக்க போறீங்க தானே! அப்டின்லாம் குத்தி விட்டுருந்தாரு அருண். மேபி அது கூட அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கலாம் அப்டின்னு நெனைக்கிறேன். எப்படியோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மத்த எல்லாருக்குமே புரியுது. இது ரொம்ப அதிகமா குடுக்கப்பட்டது அப்டின்னு. ஆனா அப்டி குடுத்தது தப்பு தானே! முதல் டாஸ்க்லயே இப்டி ஒரு பஞ்சாயத்து வரும்னு சொல்ட்டு அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு பவரே வரலையே! இன்னும் ஃபிக்ஸே பண்ணலல்ல. இத வேற சௌந்தர்யா மாரி ஆள்கிட்ட போய் சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பாதியில ஒரு செட்டோட நிப்பாட்ட சொல்ட்டாங்க அப்படிங்கிறத அவங்க பாதி நேரம் அவர் 2 செட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சொல்றாங்க. அதையும் அவங்க சரியா கன்வே பண்ணல. இப்படி கன்வே பண்ணாம ஒரே குழப்பமா போனதுனால, மொத்தமா எல்லாரும் ரவுண்டு கட்டதுனால அவங்களுக்கு டெம்ப் ஏறிடுச்சு. ஏறிட்டு தான் அப்புறம் அழுற லெவல் போயிட்டாங்க. போயிட்டு, "நான் நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உன்கிட்ட விளையாடினேன். நீ இது மாரிலாம் பண்ணலாமா?" அப்படின்லாம் அவங்க சொல்ல, உடனே முத்து வந்து, "சரி விடுப்பா நானும் கம்ப்ளைண்ட் வைக்கலல்ல. விட்டுருங்க. இத அப்படியே விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, ஆனாலும் விடுற மாரி தெரியல. ஏன்னா அது பர்சனலா போயிடுச்சு. இப்போ இவரு பேசுற மாரி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி திடீர்னு பாடி லாங்குவேஜ் எல்லாம் அந்த ரியா பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஓகேங்க, சரிங்க, பண்றேங்க அப்படின்லாம் சொன்ன உடனே, "நீங்க மார்க் பண்றீங்க" அப்படின்னு அருண் சொல்ல, தீபக் கூட குரல் குடுத்திருந்தாரு. "என்னங்க மார்க் பண்றீங்கன்னு?" "ஆமா மார்க் தான் பண்றேன்." "நான் பண்ணல. அவரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நான் பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அப்படியே திருப்பி விட்டாங்க. அ அருண் பேசுறதுலயும் லைட்டா மார்க் பண்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்ல, இவனுங்க நைட்டு பண்ண திருட்டுத்தனம் இருக்குல்ல, இந்த 6 பேரும் 6 + 1 7 ரயானோட சேர்த்து. இப்ப 6 பேர் முதல்ல ஆரம்பிச்சாங்கல்ல அந்த திருட்டுத்தனத்த, அது எதன் அடிப்படையில பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்டின்றாங்க இங்க அருணு. ஆனா நீ என்னப்பா பண்ண? இந்த 6 பேர் கூட்டாஞ்சோறுலாம் பண்ணீங்கல்ல நைட்டு திருடி, அதெல்லாம் தப்பில்ல அப்டின்னு தான் தோணுச்சு. அதனால தான் சௌந்தர்யா ட்ரிகர் ஆவும்போது நமக்கு அது வந்து ஓவரா தெர்ல. நீ ட்ரிகர் ஆவுமா அப்டின்னு சொல்லிட்டு. அது இல்லாம இவங்க அழுததும் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாக்கு இன்னும் ஏறிடுச்சு. நாங்க காமெடியா தான் பண்ணோம்னு சொல்றோம், காமெடியா தான் பண்ணோம்னு சொல்றோம். நீங்க வந்து ஒரு பொண்ணு அழுவுறா, திரும்ப திரும்ப அந்த பொண்ண இது பண்றீங்க அப்டின்றதும், அழுதா விட்டுடணுமா அப்டின்னு சொல்லிட்டு அருண் ஆரம்பிச்சுட்டாரு. அருணும் விடுற மாரி தெரியல. மஞ்சரியும் விடுற மாரி தெரியல. இது முத்து கடைசியில அவரு கழண்டுட்டாரு. மத்தவங்கலாம் அமைதியாயிட்டாங்க. இவங்க 2 பேர் விஷயம் தான் போயிட்டே இருந்தது. இனிமே டாஸ்க் குடுக்குறவங்க கவனமா இருங்க அப்படின்னு. நடுவுல வர்ஷினியும் சொல்லிட்டுருந்தாங்க. ஏன் இப்படியெல்லாம் குடுக்க மாட்டாங்க இந்த டாஸ்க்க. அது ரொம்ப கஷ்டம் அது. அதெல்லாம் செகண்ட்ஸ்ல தான் குடுக்கணும். 30 செகண்ட் இல்ல 90 செகண்ட் வரையும் பண்ணுங்கன்னு. நீங்க என்னங்க 90 கவுண்ட்லாம் குடுக்குறீங்க. அது தப்புங்க அது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் போய் இவங்களையும் கூட்டு வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மஞ்சரிய கூப்ட்டு வந்தாங்க. அவங்க வெளியில வந்து சொன்னாங்க. எக்சர்சைஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அப்படின்னு வெளில சொல்ட்டு, அவங்க உள்ள போய் மஞ்சரி கிட்ட சொல்றாங்க. எக்சர்சைஸ் பண்றவங்களுக்கு தாங்க இதெல்லாம் கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அப்படி போட்டாங்க. ஸோ இந்த மாரி பயங்கர ஃபன்னா, எமோஷனலா அப்படியே மாறி, 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 மாறி போயிட்டு இருந்தது. ஸோ கடைசியா அ இவரு எதுவும் கேர் பண்ணலனாலும், அது வந்து மஞ்சரி வெர்சஸ் அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து நின்னுருக்கு. இவங்க 2 பேருக்கான பிரச்சனை இதோட முடிய போறதில்லன்னு நெனைக்கிறேன். திரும்ப கூட்டாஞ்சோறு ஆக்குனாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், சும்மா விடுவாங்களா? ஈவன் நைட்டு பண்ணதே இப்ப தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இவங்களுக்கெல்லாம், வேற லெவல் சம்பவம் பண்ணிருவாங்க. இறங்கி மஞ்சரி மட்டும் இல்ல, ஜாக்லினுக்கு இது தெரியும். ஆனா ஜாக்லின் எப்போ ஓப்பன் பண்ண போறாங்கன்னு தெரியல. இது நடுவுல சாச்சனா வேற வந்து முத்து இந்த கூட்டத்தில சாச்சனா குரல யாரும் கண்டுக்கவே இல்ல. அவங்க வந்து முத்து தான் தப்பு. முத்து வந்து நக்கலா குடுங்க, குடுங்க, குடுங்கன்னு இந்த கவுண்டமணி பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது மாரி பாடி லாங்குவேஜ் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாரி டாஸ்க் குடுங்க, குடுங்க, இன்ட்ரஸ்டிங்கா குடுங்க அப்டின்லாம் சொன்னாரு அப்டின்னு. முத்து சொன்ன அப்டி நான் அப்டி சொன்னேனா? இல்ல நீ உங்க பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது எங்களுக்கு அப்டிதான் தோணுச்சு அப்டின்றாங்க. பாடி லாங்குவேஜ் பார்த்து உங்களுக்கு ஒண்ணொண்ணு தோணுச்சுன்னா, அதுக்காக அவ்வளோவா குடுப்பீங்க? 5 டாஸ்க்கா அதுல ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா 3, 3 செட்டாம். ஒரு செட்டு 30ஆம். எப்ப பண்ணி முடிக்கிறது இத? பண்ணி முடிச்சா சத்யா சொன்ன மாரி தான். நாக்கு சுருண்டு கீழ விழணும். கேஸ் தான் எழுதணும் இவங்க மேல அப்டின்னு தோணுது. ஸோ பஞ்சாயத்து இந்த லெவல்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த வாரம் சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன்.
நைட்டு மேட்ரு வந்து ஜாக்லின் கொளுத்தி போட்டாங்கன்னா திரும்ப மஞ்சரியை அழ விட்டாங்க, கதற விட்டாங்கல்ல. ஸோ இது மஞ்சரி வெர்சஸ் அருண் அப்படின்னு சொல்லிட்டு மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.